அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், நான் உங்கள் மீது ஸலவாத்து ஓத ஆசைப்படுகிறேன். நான் திக்ர் துவா ஓதக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நேரம் நான் ஸலவாத்திற்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய விருப்பம் போல் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் ஸலவாத்திற்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று பதில் கூறினார்கள். அதற்கு உபை ரலியல்லாஹு அவர்கள், நான் 1/3 ஓதட்டுமா, பாதி நேரம் ஓதட்டுமா, அல்லது 1/2 ஓதட்டுமா என்று நேரத்தை குறித்து கேட்டார்கள். அதற்கு ஒவ்வொரு தடவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் விரும்பிய அளவு ஓதிக்கொள்ளுங்கள், இதை விட நீங்கள் அதிகமாக ஓதினால் அது உமக்கு நன்றாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். கடைசியாக உபை ரலியல்லாஹு அவர்கள், நான் என்னுடைய முழு நேரத்தையும் ஸலவாத்திற்காக ஓதப் போகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இதை மட்டும் செய்வீர்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பான், உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் என்று பதில் கூறினார்கள். இந்த ஹதீஸ் இடம்பெறும் நூல் திர்மிதி. அஸ்ஸலாமு அலைக்கும்.